அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெஷலானது நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொலுசு ஏன் போடல அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்போதான் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் வந்து ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து ஒரு வந்து காட்டன் சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். காட்டன் சாரீ அண்ட் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் இந்த மாதிரி வேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் சம்மருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்ம வந்து காலேஜ் இந்த டீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீக்கு கொஞ்சம் டார்க் ப்ளவுஸாக வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஆமாம், டார்க் ப்ளவுஸ். இது வந்து பிங்க்குன்னு சொல்லலாம் அண்டு வாடாமல்லி கலரு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். காட்டன் சாரிக்கு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் நல்லா இருக்குமானா மோஸ்ட்லி வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து காட்டன் ப்ளவுஸ் அந்த வேர் பண்ணலாம். ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் அண்ட் இல்லைன்னா காட்டன் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணலாம். அதுக்காக டிசைனர் ப்ளவுஸ்லாம் வந்து வேறு பண்ணாதீங்க. அந்தளவுக்கு வந்து எடுப்பாக தெரியாது, ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், எடுப்பாலாம் தெரியாது. ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் அண்ட் வந்து காட்டன் ப்ளவுஸ் அதில் எம்ப்ராய்டிங் ஒர்க் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு போடலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் வந்து நல்லா டார்க்காக அண்ட் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அது வந்து நம்ம சாரீஸ் வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கும். நல்லா டார்க் கலராகவும் நம்ம வந்து வேர் பண்ணலாம். இந்த கலரில் தான் வந்து இந்த சாரீ இந்த கலரில் தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். அதனால தான் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும் அப்படின்னுக்கா டார்க் ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எல்லோ கலரும் வேர் பண்ணலாம். அதில் எல்லோ இருக்குது, அந்த சாரியில் வந்து எம்ப்ராய்டிங் இது கொடுத்துருக்காங்க, அதில் எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது. நம்ம வந்து எல்லோ வேர் பண்ணலாம். அதிகமாக இருக்கிறது எல்லோ கலர் இருக்குது, வேர் பண்ணலாம். இல்லைனா சாரிக்கு அது மாதிரி பிளாக் இந்த மாதிரி. நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும்னு பிங்க் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. கண்டிப்பாக இது எப்படி மேட்சிங்காக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காட்டன் இதிலே வந்து ஒரு நியூ லுக்காக வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறேன். காட்டன் சாரீ இதிலே வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்து சாரீ வந்து கொஞ்சம் லென்த்துக்கு என்னோடய போன்ஸ் வரைய மட்டும் நான் விட்டுருக்கேன். அந்த சாரீ முந்தி இதை ஃபர்ஸ்ட்டு வந்து இது சாரீ பெரிய சாரீ, நார்மல் சாரியும் இதே மாதிரி வேறு பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 ப்ளீட்டுக்கிட்ட எடுத்துக்கோங்க. அது இதுக்கு வந்து சாரீ இல்லை, ஏன்னா நம்ம முந்தி வந்து கொஞ்சம் தானே விட்டுருக்கோம். அப்போ 5 ப்ளீட்டு மட்டும் எடுத்துட்டு அதை நல்லா ஒன்று போல் வச்சுக்கோங்க. சாரியை ப்ளீட் எடுத்து அந்த ஒன்று போட எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு அதாவது ஒவ்வொரு ப்ளீட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல 5 ப்ளீட்டாக, அது 5 ப்ளீட்டுக்கும் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு அதை வந்து அப்படியே வந்து சொருகிக்கோங்க. சைடில், நான் சொல்கிறேன் சென்டரில் இல்லை, சைடில் சொருகிக்கோங்க. சொருகினதுக்கப்புறம் மீதி நம்ம சாரீ இருக்கும், ஓகேங்களா? மீதி உள்ள அந்த சாரீ போட்டு பாதி இருக்கும், அதை வந்து அப்படியே வந்து திரும்ப வந்து ப்ளீட் எடுங்க. ஓகே, திரும்ப வந்து நம்ம ப்ளீட் எடுத்தோம்னா ஒரு 5 ப்ளீட்டுக்கிட்ட வரும். அதே 5 ப்ளீட்டுக்கிட்ட எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாரீ வந்து லென்த் சாரீனால நீங்கள் அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். அப்போ ப்ளீட் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு எடுத்துட்டு அதே மாதிரியேவும் அந்த ப்ளீட்டை வந்து ஒவ்வொன்றாவும், ஏன்னா ஒரே இடத்துல ப்ளீட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, பக்கத்துலேயே சென்டரில் ஃபஸ்ட் நம்ம சைடில் சொருகணுமா, இப்போ சென்டரில் சொருகி ஒன்றாவும் அந்த சாரீ அந்த ஒவ்வொரு ப்ளீட்டாகவும் ஒன்று போல் அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா அது ஒரு லுக்கே வந்து அழகாக இதாக கொடுக்கும். ஒரு ஸ்கர்ட்டு டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். திரும்ப வந்து அந்த ஒன்று போல் ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் அந்த மடங்கிருக்கும் செஞ்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றும் எடுத்து விட்டீங்க அப்படின்னும் போது மெதுவாக எடுத்து இது பண்ணாலே சூப்பராக வந்துடும். எக்ஸ்ட்ரா இது பண்ணிவிட்டு
அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக தெரியும். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனால் நம்ம நல்லா பொறுமையாக இதாக பண்ணோம் அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா முந்திக்கு வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். நான் இதுவுமே வந்து கொஞ்சம் சின்ன ப்ளீட்டாகவே எடுத்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம முந்தியும் சின்னதாக தான் விட்டுருக்கோம், ப்ளீட்டு நம்ம வந்து சின்னதாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த கீழே நம்ம ப்ளீட் எடுத்து ஒன்று போல் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸ்கர்ட் டைப்பில், அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக நமக்கு எடுத்து காட்டும். இன்னொன்று கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மாடர்னாக இது பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ப்ளீட் எடுத்துட்டு கொஞ்சம் வந்து பெரிய பின்னாகவே இருந்தாலும் எடுத்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பெரிய பிளேட் எடுத்து பெரிய பின் எடுத்து ப்ளீட் எடுத்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் சாரியை வந்து ஒன்று போல் கைட்டே வந்து நம்ம இது பண்ணலாம். ரொம்ப வந்து இது பண்ணலாம் அவசியமெல்லாம் இல்லை. அதை ஒன்று போல் எடுத்துட்டு சென்டரில் வந்து அந்த ப்ளீட்டை கொண்டு வந்துடுங்க. சாரி முந்தி இதை சென்டரில் கொண்டு வந்துடுங்க. ஜஸ்ட் இதுக்கும் ஹிப்பு இதுக்கும் சென்டரில் கொண்டு வந்து அந்த இதுக்கும் சாரியோட ஒரு ப்ளீட்டில் அந்த ப்ளீட் எடுத்து நம்ம அப்படியே வந்து ஹிப்பில் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. அதனால் பெரிய பின்னை எடுத்துக்கோங்க. ஏன்னா காட்டன் சாரின்னும் போது பொதுவாக வந்து அந்தளவுக்கு உழையாது. நல்லா அழகாக அப்சர்வ் ஆகி நின்றுக்கிறோம்.